ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஒன் டே விளாக் பார்க்கலாங்க. நம்ம எங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கள்ளழகர் கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். கள்ளழகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு 18ஆம் படி கருப்பையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போனோம். மதுரை வழி போகாம நம்ம வந்து அலகாநல்லூர் வழி போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம இடையிலே கட் பண்ணிட்டோங்க. இப்போ டைரெக்டா போனா வந்து மதுரை போறது. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணி போறது வந்து அலகாநல்லூர் போறதுங்க. இந்த அலகாநல்லூர் வழி போறப்ப வந்து இந்த ஊரே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குங்க. நல்லா பச்சை பசேல்னு எங்கிட்டு பார்த்தா வந்து வயக்காடா இருக்கும். வயக்காட்டுல இருக்க நெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிலது வந்து அறுவடைக்கு தயாரா இருக்கு. சிலது வந்து பார்த்தீங்கன்னா, தைப்பொங்கலுக்கு வந்து அறுவடை பண்ற ஸ்டேஜ்ல இருக்குங்க. ரைட் சைடும், லெஃப்ட் சைடும் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வயக்காடு தான். பச்சை பசேல்னு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. சின்ன வயசுல நம்ம லாரி பிடிச்சு அம்மா வீட்லேருந்து வருவோம். கன்னுக்குட்டிலாம் கொண்டு வந்து சாமிக்கு வந்து காணிக்கையா குடுக்கறதுக்காக எடுத்துட்டு வருவோங்க. அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஃபுல்லா வந்து மாந்தோப்பா இருக்கும். எங்க பார்த்தாலும் மாங்காயா இருக்கும். இப்பல்லாம் மாந்தோப்பு கிடையாது. ஃபுல்லா வந்து வயக்காடா தாங்க இருக்கு. ஒரு சின்ன கிராமம் மாரி வந்துச்சுங்க. டாடி ஏதாச்சும் வாங்கி குடுங்கன்னாங்க. சரி போய் வாங்கிக்கலான்னு பார்த்தா, லேஸ் வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தாங்க. சரி வாங்கடான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்ப அலகாநல்லூர் வந்துருச்சு. நம்ம எப்ப வந்தாலும் இந்த கடையில வந்து வடையும், போண்டாவும் செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. லட்சுமி பேக்கரின்னு சொல்லிட்டு அங்க நிப்பாட்டி அவங்களுக்கு வடையெல்லாம் வாங்கி குடுத்துட்டு அங்கருந்து கிளம்புனோம். இப்ப அழகர் கோயில் பக்கத்திலேயே வந்துட்டோம். லாஸ்ட் டைம் வந்தப்பலாம் பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து மாலை, அர்ச்சனைக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. ஆனா ரேட் அதிகமா இருந்துச்சு. இந்த டைம் வந்து நாங்க இங்க வாங்கவே இல்ல. இந்த கோயில் இல்லங்க. எந்த கோயில் போனாலும் அர்ச்சனை வந்து வெளியில வாங்குறத விட, கோயில் பக்கத்துல வாங்குனா அத வந்து டபுள் மடங்கா, ட்ரிபிள் மடங்கா தான் சொல்லுவாங்க. இந்த டைம் வந்து பயங்கர கூட்டமா வேற இருக்கு. அதனால வந்து அர்ச்சனை வாங்க வேணாங்க. நம்ம வந்து விளக்கு ஏத்திட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தோம். இப்ப எல்லாம் வந்து கார்த்திகை மாசம் மாலை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போற எல்லா பக்தர்களும் வந்து பெருமாள தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே வந்து பழமுதிர்ச்சோலையில முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு தான் ஐயப்பன் கோயிலுக்கே போறாங்க. அவங்கலாம் வந்து சமைச்சு சாப்பிடறதுக்கு வந்து இங்க வந்து இடம் வந்து பார்த்தீங்கன்னா, தாராளமா இருக்குங்க. அதனால வந்து அங்கங்க வண்டிய நிப்பாட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் போறாங்க. குளிக்கிறதுக்கு, சமைச்சு சாப்பிடறதுக்கு எல்லாமே வந்து அழகர் கோயில்ல வந்து தாராளமா இடம் இருக்கு. சரி பயங்கர கூட்டமா இருக்கும்னு நெனச்சு தான் போனோம். ஆனா அந்த அளவுக்கு கூட்டம் இல்லங்க. நம்ம வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்புறப்ப வந்து 1:30 ஆயிடுச்சுங்க. இப்போ கோயிலுக்கு வரப்ப பார்த்தீங்கன்னா, 2:30க்குலாம் வந்துட்டோம். நம்ம ஊர்லேருந்து இங்கே அழகர் கோயிலுக்கு வரவும் ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம அங்கங்க நின்டு ந குழந்தைங்கலாம் வாங்கி சாப்பிட்டு வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 40 நிமிஷத்துலயே வந்து நம்ம அழகர் கோயிலுக்கு வந்துடலாம். அவ்வளோ பக்கத்துல நம்ம ஊர் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பெருமாள தரிசனம் பண்ணிட்டு, அப்புறம் வந்து 18ஆம் படி கருப்ப கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிட்டோம். என்னப்பா? ம்? ம். எவ்வளோ பெரிய தப்பா மத்தையா? வீட்ல இருக்கப்பலாம் பாப்பாவும் தம்பியும் சண்டை போட்டு கிடப்பாங்க. இதே தான் பொது இடத்துக்கு போயிட்டா, ஒரு கோயிலுக்கோ இல்ல வெளியில போயிட்டோம்னா, அண்ணன விடவே மாட்டாங்க. கையில பிடிச்சுக்கிருவாங்க. தோள்பட்டையில கைய போட்டு அண்ணன எவ்வளோ பத்திரமா கூட்டு போறாங்க பாருங்க. வீட்ல எப்படியோ, ஆனா வெளியில போனா இவங்க 2 பேரும் ஒற்றுமையா இருப்பாங்க. இங்க பாருங்க ஒரு குரங்கு வந்து டேப்ப திறந்து அதுவா தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சுங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு. அதனால ஃபோன ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள போயாச்சு. படியில கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு சொல்லிட்டு உட்காந்தோங்க. 2 பேரும் மேல வந்துட்டாங்க. இங்கேயும் மேலே வந்து ஒரு கிருஷ்ணன் சாமி இருந்துச்சு. அது பூட்டி கிடந்துச்சுங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு, சின்ன வயசுல நான் இங்க வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, நெல்லு, சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து குடோன் மாரி வச்சிருப்பாங்க. நல்ல விளைச்சல் இருந்துச்சுன்னா வந்து சாமிக்கு வந்து காணிக்கையா குடுப்பாங்க. நாங்க சின்ன வயசுலலாம் காடு விதைக்கிறப்ப, இங்க வந்து சாமி கும்பிட்டு, இங்கேருந்து நெல் எடுத்துட்டு போயி, நெல்லோ, சோளமோ, கம்போ எடுத்துட்டு போயி, விதை நெல்லு கூட வந்து மிக்ஸ் பண்ணி, நம்ம காட்டுல வந்து விதைச்சு விடுவோம். எங்களோட குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா, கள்ளழகர் தான். பாப்பாவுக்கும், தம்பிக்கும் வந்து ஃபர்ஸ்ட்டு மொட்டைய வந்து இங்க தான் போட்டோங்க. பொறந்த மொட்டைய இங்க தான் எடுத்துட்டு போனோம். அப்புறம் சரி வாங்கடா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சமா வந்து நெல்லு கூட பாப்பா எடுத்துட்டு வந்தா. வெளியில வந்து பார்த்தோம்னா, பிரசாதம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்குனோம். பிரசாதம் வாங்கிட்டு வாங்கடா சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டா 2 ஜீவன்கள பாருங்க.
எங்களையே துரத்தி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட விட மாட்டாங்க போலன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்தோம். அழகாக கேட்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெளியில் இருக்க ராமரும் வந்து தரிசனம் பண்ணினோம். பாப்பாவும் தம்பி யானை கட்டி போட்டிருக்காங்க, நான் பக்கத்தில் போய் பாட்டு வரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்துட்டு உடனே வந்துட்டாங்க. அப்புறம் நம்ம அங்கேருந்து கோயிலில் வந்து ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காந்துருந்தோங்க. என்னடா அப்படியே கடிச்சு வச்சுற போது போ. ஏய் அதை மட்டும் தான் தூக்கி போடணும். இருக்கு கை கழுவிக்கோங்க. எங்கே வேணா மகளை தூக்கிறது. பதினெட்டாம் படி கருப்பையும் கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோங்க. மலைக்கு வந்து போகவே இல்லை, பழமுதிர்ச்சோலைக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து முருகனை தரிசனம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தெப்ப குளத்தை பார்த்தோங்க. அந்த தெப்ப குளத்தை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளழகர் வந்து மதுரைக்கு வர்றப்ப இங்கே வந்து நீராடிட்டு வருவான்னு சொல்லி சொன்னாங்க. சரி வாங்க அந்த தெப்ப குளத்தை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே நிப்பாட்டுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த தெப்ப குளத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோங்க. அந்த தெப்பக்குளம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தெப்பக்குளங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து அழகர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த தெப்பக்குளத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அந்த ஊர் மக்கள்லாம் அங்கே குளிக்கிறது, நடுவில் வந்து தாமரைகள்லாம் நிறைய இருந்துச்சு, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். டைம் நல்லா சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அடையார் ஆனந்த பவன் வந்தாங்க. சாப்பிட வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். இங்கே வந்து பாருங்கள் 2 பேர் வந்து சாப்பிடவே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே விளையாடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நைட் டின்னர் அங்கேயே முடிச்சுட்டு பாப்பாவுக்கு தம்பிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். இன்றைக்கி வந்து எங்களோட பொழுது இப்படி தாங்க போச்சு. சூப்பராக வந்து கள்ளழகரை தரிசனம் பண்ணிட்டோம். 18ஆம் படி கருப்பையும் சூப்பராக தரிசனம் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.